வெல்கம் டு ஃபோர் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாத்தோட ஃபேவரட்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போறோங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு சொன்னாலே வாயில எச்சில் ஊறுங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்டிலேயே நம்ம கையாலேயே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களாலையும் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி செய்ய முடியுங்க. வாங்க கேக் செய்ய போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யறதுக்கு ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இந்த கப்பில் அளவு எடுத்துருக்கிறேன். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். 1 கப் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவெல்லாம் ஜலிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிட்டோம். கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுலில் கூட பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உள்ள ஊற்றிருக்குங்க. இது கூட 2 கப் அளவு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஒரு கப் அளவு பால் சேர்த்திக்கலாம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தணும். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கணுங்க. உங்களுக்கு விருப்பமான காஃபி பவுடர் சேர்த்திக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு நம்ம லைட்டாக ஒரு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கணுங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் திருப்பி விட்டு எடுத்தால் போதுங்க. அதிக நேரம் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேக் பேட்டர் சரியாக வராது. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாங்க. கேக் ட்ரேயில் நான் பட்டர் சீட் உள்ளே வச்சுருக்கேங்க. நீங்கள் பட்டர் சீட் இல்லாதவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பட்டர் சீட் போடாமல் கேக் ரெசிபி செஞ்சுருக்கோம். அந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ கேக் பேட்டர் உள்ளே ஊற்றிக்கலாம். பேட்டரை ஊற்றின பிறகு இந்த ட்ரே வந்து லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ணிங்கன்னா தான் ஏர் பபிள்ஸ் ரிமூவ் ஆகும். இப்போ நம்ம குக்கரில் தான் கேக் செய்ய போகிறோம். குக்கரில் உள்ளே வந்து சால்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க. உப்பு பொல்லினா நீங்கள் ஸ்டாண்டு வச்சு கூட செய்யலாங்க. இதை உள்ளே வச்சுக்கலாம். குக்கர் மூடியில் கேஸ் கட் போடக்கூடாது. விசில் போடாமல் நம்ம கவர் பண்ணி வைக்கணுங்க. இது ஒரு 40 மினிட்ஸ் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ செரி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கணும். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை பண்ணணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செர்ரி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. கம்பி பதம் வரணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு செர்ரி சிரப் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க நான் இன்னைக்கு கேக் க்ரீம் ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. உங்களுக்காக ஏற்கனவே ஒரு கேக் க்ரீம் ரெசிபி அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க. அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஐசிங் சுகரில் டிஃப்ரெண்ட்டாக கேக் க்ரீம் செஞ்சுருக்கிறேங்க.
இதுவும் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. பாருங்க 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பியோ அல்லது ஒரு ஸ்டிக்கை விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாத வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக்கை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சுங்க. இது ஒரு தட்டு வச்சு நல்லா கவுத்தி எடுத்துக்கலாம். கேக்கை வந்து 3 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க 3 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வைக்கிறதுக்கும் கீழே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க. க்ரீம் வச்சாதான் நம்ம கேக்கு கட் பண்ணுறப்போ கீழே ஒட்டாமல் நமக்கு கேக்கு வருங்க. இது மேலே செர்ரி சிரப் ஊற்றிக்கலாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஊறுற மாதிரி ஊற்றிக்கணுங்க. செர்ரி சிரப் நிறைய ஊற்றினா தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும் பாருங்க. இது மேலே க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சு அந்த குட்டி குட்டி செரியை எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாங்க. இதே மாதிரி 3 லேயரை வச்சு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்படி 3 லேயருக்கும் க்ரீம் போட்டதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டை ஸ்லைஸ் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி மேலே க்ரீம் போட்டுட்டு செர்ரி வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நம்ம செஞ்சுட்டோம். நம்ம பேக்கரியில் கேக் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்குதுங்க, கொஞ்சம் கூட குறையாதுங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குறதே செர்ரியும் பிளாக் ஃபாரஸ்ட் க்ரீம் தாங்க. நம்ம செர்ரி சிரப் ஊற்றுறதுனால நம்ம கேக்கு ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் இருக்குதுங்க. பர்த்டேக்கு நம்மளால் அழகாக டேஸ்ட்டாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சிடலாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டேக்காக நான் செஞ்சேங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.